கில்டர் ஐட்டம் லாங் பண்ணிக்கலாம். ஓகே. இது பாருங்க, ஓபன் பண்ணா பார்ட்டி வேர் மாதிரி தான் இருக்கும். இது ஓபன் பண்ணா லாங்கா வரும். செயின் மாடல். இது எவ்வளவு ரேட் வருது? அதே 350 தான். 350. இது அவ்வளவுதான். வணக்கம் மேம். உங்க பேர் என்ன? அமினிஷா. இப்போ இந்த பேக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்லாம். தேங்க்யூமா. எங்க இருந்து வாங்குனீங்க? எல்லாமே பாரிஸ், மும்பை, கல்கத்தா அங்க இருந்தா வரும். பாரிஸ்ல வந்துரும். எங்களுக்கு தெரியும் இடம். அங்க போய் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துரும். ஓகே. இந்த கலெக்ஷன்லாம் உங்க என்னோட முழுசா நானும் அவரும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சூஸ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே. எங்களுக்கு எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுப்போம். இப்போ உள்ள மாடல்ஸா இருக்கு எல்லாமே. அது எப்படி நீங்க பாப்பீங்க? சோஷியல் மீடியா பார்த்தா? சோஷியல் மீடியாலாம் கிடையாது. அங்க போனோம்னா அப்கமிங் எதுன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நாங்க வந்து அப்டேட்டா இருப்போம். ஓகே. எனக்கு 50 வயசு இருந்தாலும் நான் அப்டேட்டா தான் இருப்பேன். அவரும் அது மாதிரி தான் இருப்பாரு. அதனால எது யூத்துக்கு பிடிக்குதோ அது எங்களுக்கு தெரியும். அது மாதிரி நாங்க எடுத்துட்டு வந்துருவோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? 4 or 5 years சார். இங்கதான் வடபழனி. இப்போ வந்து பிசினஸ் நல்லா போகுதா? சம்மர் சீசன் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போகுது. ஓகே. இப்போ இங்க வந்து எந்த பேக் வந்து அதிகமா வாங்குவாங்க கஸ்டமர்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்னா டோட் பேக் நிறைய வாங்குவாங்க. இப்போ வெக்கேஷன் டூர் போறதுனால டூர் பேக் நல்லா போகுது. அது இருக்குல்ல, சம்மர் வெக்கேஷனால. அப்புறம் வந்து ஆபீஸ் வியர், அதுக்கப்புறம் பார்ட்டி வியர் எல்லாமே வச்சிருப்போம் நாங்க. எல்லாமே எங்க கிட்ட வந்து 150 ரூபாயில இருந்து 1000 வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸ்டார்டிங் 150. ஸ்டார்டிங் 150. இதெல்லாம் 100 ரூபாய். ஜூட் பேக்லாம் 100 ரூபாய். மற்றது இந்த ஹேண்ட் ஸ்லிங் பேக்லாம் 150ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வச்சிருக்கோம். இப்போ ஆபீஸ் பேக்ஸ் எல்லாம் எவ்வளவு போடுமா? ஆபீஸ் பேக் 350, 380 அந்த மாதிரி ஸ்டார்டிங். 280ல இருந்து ஸ்டார்டிங் 1000 வரைக்கும் இருக்கு. நாங்க அதையும் கம்மி பண்ணி தான் கொடுப்போம். அப்படியே ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. கொஞ்சம் ரேட்டை வந்து அப்படி இப்படி கம்மி பண்ணி. இது வந்து இந்த பார்ட்டிஸ்லாம் போவோம்ல, அப்போ நம்ம இதை போட்டு போனா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் எவ்வளவு வருது? அது 280. 280. எஸ். 280ல சூப்பரா இருக்கு. இதெல்லாம் மீஷோல கூட இருக்கும். எல்லாமே மீஷோல ஜாஸ்தி தான். இது வந்து வயசானவங்களுக்கு இப்பை மாதிரி எடுத்துட்டு போறதுக்கு சும்மா ஜஸ்ட். ஓகே. இது வந்து 170 தான். சும்மா வெளியே கொண்டு போறதுக்கு. எங்க அம்மாலாம் அப்படிதான் கொண்டு போவாங்க. வயசானவங்க அது மாதிரி தான் எடுத்துட்டு போவாங்க. எங்களுக்கு கஸ்டமர் தான் முக்கியம். லாபம் கூட கம்மியா இருந்தாலும் ஓகே, கெயின் கம்மியா இருந்தாலும் கம்மி பண்ணி தான் கொடுப்போம். இப்போ ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கல்ல, ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய பேர் எங்களுக்கு இருப்பாங்க. நிறைய பேர். அப்ப அவங்கலாம் உங்ககிட்ட சொல்ற ஃபீட்பேக் என்னவா? ஃபீட்பேக் நல்லா இருக்கு, பேக் சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி வாங்குறீங்க இந்த மாதிரி. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல யூனிக்கா பேக் எப்படி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. கேட்டு 1 வாங்க வரவங்க 3 வாங்கிட்டு போவாங்க, 2 வாங்கிட்டு போவாங்க. அந்த பிரைஸ்க்கு ஏத்த பிரைஸ் கம்மி அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கம்மி பண்ணி ஃபிளெக்சிபிள் ஆகும். நாங்க ரொம்பவே ஃபிளெக்சிபிள் ஆகும். இது வந்து கிளாத். இப்போ ஐவா பாத்தீங்கல்ல, அதே மாதிரி ஸ்லிங் பேக். இது ஐவா மாதிரியே ஸ்லிங் பேக், பிராண்டட் தான். ஓகே. நல்லா இருக்கும். கிளாத் வாஷபிள், லைட் வெயிட். ஃப்ளோரஸ். எஸ். இது எவ்வளவு லாங் பண்ணலாம்? இது வந்து 450. ஓகே. 450. இது வந்து யார் வாங்குவா? கிட்ஸ் அந்த மாதிரி? கிட்ஸ் இல்ல, நீங்களே வாங்கலாம். கேர்ள்ஸே வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து லைட் வெயிட் நல்லா இருக்கணும், ப்ராடக்ட் லாங் லைஃப் வரணும்னா இது வாங்கிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே. ஃபிக்ஸட் பிரைஸ்ன்னு கிடையவே கிடையாது. இது ஒண்டி தான் ஃபிக்ஸட் பிரைஸ். மற்ற எல்லாமே ஃபிளெக்சிபிள் பிரைஸ் தான். ஓகே. இந்த பவுச் மாதிரிலாம் எவ்வளவு வருது பவுச் ஸ்டார்டிங்கா? இது இந்த கையில வச்சுக்கிற பவுச் மாதிரியா? அதெல்லாம் வந்து 180, 170, 100 எல்லா ரேஞ்சிலுமே இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. நாங்க அதுலயே 500 வரைக்கும் கூட வச்சிருப்போம் அந்த பவுச்லயே. நல்ல கிராண்ட் பவுச், கிராண்டா அந்த கிளிட்டர் ஐட்டம் சொல்லுவாங்கல்ல, அந்த கிளிட்டர் ஐட்டம், பார்ட்டி வேர் எல்லாமே வச்சு. ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட ஹோல்சேல்லாம் வாங்குவாங்களா? ஹோல்சேல் வாங்க மாட்டாங்க, ஒன்லி ரீட்டைல் தான். ஒன்லி ரீட்டைல். ஓகே. இங்க கோயிலுக்கு வரவங்க வந்து கோயிலுக்கு வரவங்க வாங்குவாங்க. வெளியூர்ல இருந்து கோயிலுக்கு வராங்கல்ல, அவங்களுக்கு கூட வந்து வாங்கிட்டு போவாங்க. கும்பகோணம், மதுரை, சேலம், அவங்க வர நிறைய பேர் இங்க வருவாங்கல்ல, மல்டி பர்பஸ் வருவாங்க. அதனால அவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓகே. என் பையனுக்கு இன்னொரு பிரான்ச் இதே மாதிரி போரூர்ல போட்டு கொடுத்துருக்கேன். அப்படியா? ஓகே. ஓகே. அப்ப போரூர் போனா ஷூரா என்னோட பையன் இருப்பான், அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இப்போ உங்க கடை பேரு? கடை பேரு தமினா ட்ரெண்ட்ஸ், தமினா பேக்ஸ். என்னோட பேர்ல தான் இருக்கு, தமினிஷா பேக்ஸ். தமினிஷா. இது கூகுள் பே அதுல தான் இருக்குது. அதனால அதை தான் சொல்ல முடியும். அந்த போரூர் கடைக்கு மிமி பேக்ஸ்னு வைக்கிறோம். மிமி பேக்ஸ் அது வச்சு இப்பதான் 1 month தான் வச்சிருக்கோம். அது சும்மா கியூட்டா இருக்குல்ல, நேம் டிஃப்ரெண்டா. மிமி பேக்ஸ், மிமி லேடிஸ் பேக்ஸ் அந்த மாதிரி கியூட்டா இருக்கு இல்லையா, அதனால வச்சு. ஓகே. ஓகே. மிமினா எனக்கே தானே அந்த பேக், நம்ம தானே யூஸ் பண்றோம். எனக்கு அப்படின்னு நம்மளுக்கு தானே அந்த பேக். வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? அதெல்லாம் மிமி.
ஓகே ஓகே அப்படி வச்சிட்டோம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல நேம், அதனால தான் வச்சிட்டோம். கண்டிப்பா எங்க கிட்ட வந்தா தரமான செம்ம சூப்பரா அப்டேட் பேக் நிறைய இருக்கு. இப்போ உள்ள கலெக்ஷன் அப்டேட் பேக் நாங்க நிறைய உங்களுக்கு தரணும்னு எங்களுக்கு ஆசை. நாங்க தருவோம் ஃபியூச்சர்லயும். கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருக்குமே அப்டேட்டிங் நியூவா யூனிக் பேக்ஸ் வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா அப்டேட் யூனிக் பேக்ஸ் நீங்க வாங்கிட்டு போகலாம். நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தி பெஸ்ட் நாங்க உங்களுக்கு தருவோம். இப்போ கடை டைமிங் வந்து மார்னிங் 10 o'clock to நைட் 10 o'clock வரைக்கும் இருக்கும். நைட் 9 வரை 9 வரைக்கும் இருப்போம். எடுத்து வைக்கிறதுக்குள்ள வந்தாலும் கஸ்டமர் வந்தாலும் அட்டென்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு எந்த சீசன்ல அதிகமா பேக்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சீசனே சொல்ல முடியாது. இங்க வந்து ஃபங்க்ஷன், முருகர் கோயில் ஃபங்க்ஷன் இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு நல்லா போகும். செம்ம கூட்டம் வரும், நல்லா போகும். முருகர் கோயில் எப்பவுமே ஆவரேஜா போகும். பட் இந்த சம்மர் சீசன்ல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மக்கள் வரமாட்டேறாங்க காலையில, வெயில் இல்லையா, அவங்களுக்கும் சொல்லறதுக்கு எதுவும் இல்லைல்ல. அதனால வெயில் அவங்களையும் பார்த்துக்கணும், நம்மளும் பார்த்துக்கணும். அதனால கொஞ்சம் இதுவா இருக்கு. ஃபியூச்சர்ல நல்லா வரும் இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்து இந்த சம்மர் சீசன்ல நீங்க இந்த கொடை கீழே தான் உட்காந்துருக்கீங்க. எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க அந்த சம்மரை? அது சம்மரை ஐஸ் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ் இது மாதிரி குடிச்சு ஹைட்ரேட்டா அந்த மாதிரி பண்ணி. பட் ஏன்னா எனக்கும் சுகர் பேஷண்ட் தான், நானும் 51 தான் எனக்கும் ஏஜ். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொழப்பு இது, அதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படியே. அவ்வளோதான். காட் கிரேஸ். சாப்பாடு வீட்ல இருந்து வந்துடும். வீட்டு சாப்பாடு தான், வெளியெல்லாம் சாப்பிட மாட்டோம். வீட்ல இருந்து வரும். இப்போ இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ வந்து வடபழனி நீங்க விசிட் வந்துட்டு உங்களுக்கு பேக் வாங்கணும்னா நியர் பேங்க் ஆஃப் பரோடா, நியர் பேங்க் ஆஃப் பரோடா அது பக்கத்துலேயே உங்கள் ஷாப் வந்து இருக்கு. வந்தீங்கன்னா பேக் வந்து வாங்கிட்டு போங்க மறக்காம. உங்களோட அந்த ஹெக்டிக்கான பிஸ்னஸ் டைம்ல எங்களுக்கு இவ்வளோ தகவல் சொன்னதுக்கு ரொம்பவே நன்றிம்மா. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. நீங்கள் உங்கள் மூலிமா எங்களுக்கும் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமாம், தாராளமாக. அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் ஆகலாம். தேங்க்யூம்மா. தேங்க்யூ.